Be strong. Click here to watch this video in English. Hi guys, I'm Geetanjali. Welcome to my channel. நான் கடைசியாக போஸ்ட் பண்ண 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒன்று ஃபிஷ் 65, இன்னொன்று கீரை வடை. ரெண்டுமே எண்ணெயில் பொரிச்சது. அதனால நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன், நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெயே இல்லாமல் அதே சமயம் டேஸ்டியாக ஒரு ரெசிபி போஸ்ட் பண்ணணும்னு. இன்றைக்கி ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் சூப்பராக டேஸ்டியாக ஒரு மஷ்ரூம் பொரியல் பண்ண போகிறேன். என்னோடய ஃபிஷ் 65 கீரை வடை வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போது இந்த ஈஸியான மஷ்ரூம் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நவ் லெட்ஸ் குக். நான் 500 கிராம் ஒயிட் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். ப்ரௌனாக இருக்கிற போர்ட்டபிள் மஷ்ரூம் இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த மஷ்ரூம் கிடச்சா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெம்மை வெட்டிட்டு, நம்ம மஷ்ரூம்ஸ் சின்னதாக தான் இருக்குது, ஸோ இதை 4ஆக வெட்டிக்கலாம். இந்த சைஸ் இருந்ததுன்னா கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். வெட்டின உடனே தண்ணியில் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஆக்சிடைஸ் ஆகி கலர் பிங்காக மாறிடும். இது மாதிரி பெருசாக இருந்ததுன்னா இதை 6ஆக வெட்டிக்கோங்க. இந்த மஷ்ரூம் வெட்டுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே சாஃப்டாக இறங்கும் கத்தி. அடுத்து 4 பச்சை மிளகாய் நீட்டமாக அறுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு, இதுக்கு எண்ணெய் எதுவும் தேவையில்லை, அதனால் ஃபஸ்ட்டு மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். அதோடைய 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, நறுக்கின பச்சை மிளகாய், இது கூட துருவின 1/2 கப் தேங்காய். இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலக்கி விட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நிறைய உப்பு காரம் இழுக்காது, ஸோ நிறைய போட்டால் காரமும் உப்பு தூக்கலாக தெரியும், அதனால் பார்த்து போடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஒயிட் மஷ்ரூமுங்கிறதுனால நிறைய தண்ணி விட்டுருக்கு. இதே நீங்கள் ப்ரௌன் மஷ்ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம தண்ணி தெளித்து தான் குக் பண்ணணும். இது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த தண்ணி சுண்டுறக்குள்ளார மஷ்ரூமும் வெந்துடும். இப்போ தண்ணி சுண்டிடுச்சு, மஷ்ரூம் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் அப்படியே குத்தி பார்த்தா அது கட் ஆகணும். கட் ஆச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மஷ்ரூம்ஸ் வெந்துருச்சு, அதை எடுத்துடலாம். கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். இப்போது நம்ம மஷ்ரூம் பொரியல் ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆயில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until next time, see you. Bye-bye.